ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு அப்பம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் ரவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஊறி வரட்டும். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறீங்களோ அந்த கப்புக்கு 1/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. ரவை நல்லா ஊறி வந்துட்டு இது கூட நாம் அதாவது 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 பங்கு மைதா மாவும் 3/4 பங்கு கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவே எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக கோதுமை மாவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கப்பு வந்து 150 கிராம் பிடிக்கும். நான் ஒரு செவ்வாழை பழம் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை மிக்சிலையோ கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சுகர் வந்து நம்ம எடுத்த கப்புக்கு ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து சுகர் சிரப்பு சேர்க்க போகிறேன். சுகர் சிரப்பு வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது ரொம்ப எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். உங்களுக்கு கரண்டி வேண்டாம் அப்படின்னா கையால் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம், அதுவும் நல்லா வரும். இது கொஞ்சம் வெந்தவுடனே அதுவாகவே மேலே எழும்பி வந்துடும். நம்ம ஊற்றின அப்பம் வெந்தவுடனே அதுவாகவே மேலே எழும்பி வந்துட்டு அப்போ ஃபுல்லாக சுட்டு எடுத்தாச்சு. அப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த குட்டி குட்டியாக உள்ளது வந்து லாஸ்ட்டில் உள்ள மாவை நான் கையால் ஊற்றி எடுத்தேன், அதனால் அது அப்படி இருக்குது. மித்ததெல்லாம் நல்லா ரவுண்டாக புஃப்னு வந்திருக்கு. இந்த மாவு பிசையும் போது நான் சுகர் சிரப்பு சேர்த்தேன், அதனால் அதுக்கேற்றாப்புல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சுகர் போட்டு பிசையும் போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் பார்த்து நார்மலாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.